நீங்க இருக்கிறவனுக்கு தலைவனா நீ? தலைவனா நீ? சட்டை போட்டா நல்லவனா நீ? இந்த பார், கெட்டப் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்ல, கேரக்டர் நல்லா இருக்கணும். தளபதி முகம் இருந்தா போதும், உனக்கு சீட்டு, நீ ஜெயிச்சிடுவ, நீ மண்ணு உன் வேலையை பாருன்னாங்க. குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா. இப்ப கூட நேத்து நைட்டு பேசுறாங்க, அவர் 2000 கொடுப்பாருப்பா, நீ குடுப்பியா? யார வச்சுன? ராம் வச்சு நேரு கேக்குறாங்க. பஞ்சாயத்து பேசுறாங்க மேல. அதான் எலி ஏண்டா அம்மனத்தோட ஓடுதுன்னா இப்பதான் புரியுது. இந்தாக்கா தளபதி விஜய் ஊசிடுவாங்க, அது அந்த மாற்று கட்சி கிடையாதுங்க. இவங்க மாறினா மட்டும்தாங்க கட்சி வளருங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? உங்க முன்னாடி அவங்கள்ட்ட இதை வந்து நம்ம ஒப்படைச்சிடுறோம். மரியாதையோட வைக்கிறோம். சரி சரி, ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். தளபதி தான் வெற்றி பெற்றார் என்ற வரலாறு 10 மணிக்குள்ள முடிஞ்சிரு. உனக்கு விழுந்த அடி உன் தலைவனுக்கு விழும். உடம்புல கொஞ்சம் சதைப்பிக்க கூடாது, உங்களுக்கு தாதாங்கிற நினைப்பு. கவுண்டிங் எல்லாம் வேண்டியது இல்ல, கவுண்டிங் பண்ண வேண்டிய வேலை இல்ல. மே மாதம் கவுண்டிங் கிடையாது. 10 மணிக்குள்ள ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிரு. வெளியே போடா பூலு. 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் கொதிக்கும் தண்ணீர் இடுப்பை தாண்டி ஏறிக்கொண்டிருக்கிறது, நான் தப்பிப்பதற்கு வேற வழியே இல்லையா? தெய்வமே, நான் என்ன செய்தேன்? தமிழ்நாட்டில் நாளை காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது. என்னடா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன், யாருக்கு போடலாம்னு இருக்க? யாருக்கு போறதுனே தெரியல. சரி யோசிச்சு ஓட்டு போடு. சரி, நான் போய் தூங்குறேன். நாளைக்கு யாருக்கு ஓட்டு போடலாம்? ஒரே குழப்பமாவே இருக்கு. சரி, உள்ள போய் பார்க்கலாம். அடச்சா, இவனுங்களை நம்பி ஓட்டு போட்டா நாட்டையே அடமான வச்சுருவோம் போல இருக்கே. சரி, டிவி கேக்குள்ளேயாவது போய் பார்க்கலாம். என்ன கருமண்டா இது? தலைவனுக்கு இருக்க வேண்டிய தலைமை பண்பும் இல்ல, தொண்டனுக்கு இருக்க வேண்டிய ஒழுக்கமும் இல்ல. ஆக மொத்தத்தில் இது கட்சியே இல்ல. டிஎம்கே டோர் இருக்கு. சரி, உள்ள போய் பார்க்கலாம். என்னடா இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட? இன்னைக்கு காலேஜ் கூட கிடையாது. இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போறேன். சரி, யாருக்கு ஓட்டு போட போற? அப்பா, நம்ம குடும்பம் மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த திமுக ஆட்சி தான். அதனால என் ஓட்டு திமுக தான். பச்சைக்குன்னு ஒரு அழுத்த அழுத்துங்க. இந்த வாட்டி தளபதி தான். அட உண்மை இல்லப்பா, நான் தளபதியை சொன்னேன். இந்த சம்பவம் நடந்தது குஜராத்ல. இப்போதைக்கு குஜராத் மாநிலம் தான் கள்ள நோட்டு பறிமுதல்ல இந்தியாவில முதலிடத்துல இருக்கு. வெரி குட். இந்த குணம் இருக்கா? ஆன்மீக குருவா இருக்க இவருக்கு கள்ள நோட்டு தொழில்நுட்பம் எப்படி தெரிஞ்சது, அதுக்கான கருவிகள் எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்காக அவங்க நிறைய வேலைகள் பண்ணிருக்காங்க. சாதாரண பிரிண்டர் எல்லாம் இதுக்கு பயன்படுத்த முடியாது. அதனால ஆயுர்வேத மருந்து தயாரிக்கிற கருவிகள் அப்படின்ற பேர்ல பிரிண்டிங் மிஷின்களை துண்டு துண்டா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஆசிரமத்துக்கு உள்ளேயே வச்சு அசம்பிள் பண்ணிருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இதனால அரசாங்கத்தோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ளேயே அவங்க வரல. கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு தேவையான உயர்தர காகிதங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சீனாவில இருந்து வாங்கியிருக்காங்க. பணத்தை வங்கிகள் மூலமா கொடுத்தா மாட்டிக்குவோம் அப்படின்னு பிட்காயின், கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பணத்தை கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை ரொம்ப சரியா ஒரு தவறான செயலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. பிறகு இந்த புதிய 500 ரூபாய் நோட்ல ஜொலிக்கிற பாதுகாப்பு இழை இருக்குல்ல, செக்யூரிட்டி த்ரெட், அதுக்காகவே தனியா ஒரு பிளாஸ்டிக் இழைய வாங்கி அதை பயன்படுத்தியிருக்காங்க. மொத்தத்துல ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு கிராபிக்ஸ் மென்பொருள் மூலமா அசல் நோட்டோட வாட்டர் மார்க்க 90% துல்லியமா கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஆர்பிஐ கொடுக்கிற தரவுகளை பாத்தீங்கன்னா 2023-24 மட்டும் 2,17,000 கள்ள நோட்டுகள் இந்தியாவில கண்டறியப்பட்டிருக்கு. இதுல 500 ரூபாய் நோட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 38% அதிகரிச்சிருக்கு. பண மதிப்பிழப்பு செஞ்சாங்க இல்லையா, டிமானிட்டைசேஷன், அதுக்கு பிறகே 245 கோடி ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் நாடு முழுசும் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தோம், வெளிநாடுகள்ல இருந்து தான் கள்ள நோட்டு வருது அப்படின்னு. உள்நாட்டிலையும் நிறைய கள்ள நோட்டுகள் அச்சடிக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம இப்ப பார்த்த நிகழ்வு மூலமா தெரியுது. ஐயா, எனக்கே நன்றி சொல்றீங்க, எனக்கே நன்றி சொல்றீங்க. இந்த உடம்புக்குள்ள பின்னி பிணைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க நரம்பு பூரா நீங்க போட்ட நூடல்ஸியா. அதனால தயவு பண்ணி எனக்கு நன்றி சொல்லி என்ன பிரிச்சிடாதீங்கயா. பெரம்பூருக்கும் ரொம்ப தூரமே சார். எந்த நம்பிக்கையில நீங்க பெரம்பூர் நிக்கிறேன்னு சொன்னீங்க?
பனையூர் இங்க இருக்கு, பெரம்பூர் எங்கேயோ இருக்கு. அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்க பெரம்பூரை அப்படியே அலேகா தூக்கிட்டு வந்து பனையூர் பக்கத்துல ஷிஃப்ட் பண்ணி வச்சோம்னா மக்களை தேடி நான் பெற்றாட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, மக்களை என்னையும் தேடி பெற்றாட்டுக்கு வருவாங்க. எப்படி ஐடியா? இது வரைக்கும் இந்த எந்தெந்த கட்சிகள் ஆண்ட கட்சியும் சரி ஆளக்கூடிய கட்சியும் சரி எதுவும் செய்யலன்றதை எப்படி நம்மளால சொல்ல முடியும்? அண்ட் வரக்கூடிய கட்சி எப்படி இதை செய்வாங்க நம்புறீங்க? செய்யலன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா செய்யறாங்க, ஆனா எதுவும் இன்னும் வளர்ச்சி எதுவும் எல்லாமே இருக்கு, அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். இல்ல, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறதா ஒரு மெயின் கேள்வி, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. எஜுகேஷன் இன்னும் வளராம இருக்கு, அந்த மாதிரி சொல்றேன். டேய், இந்தியா ஏன்டா உருப்படலன்னா இப்பதான்டா புரியுது. தமிழ்நாட்டுல இன்னும் எஜுகேஷன் வளரல, சேஃப்டி இல்லன்னு சொல்றீங்களா? இந்திய அளவுல தமிழ்நாடுடைய கல்வித்தரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியா? நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். நீங்கள் கூட்டணி அறிவிச்சிட்டு இப்போ நாங்க தனிச்சு தான் நிற்போம். ஏன்னா எவனும் வரல இந்த காவலன் படத்தை வடிவேல் இருக்கார் பாருங்க, அம்முக்குட்டி ஒரு போட பிடிச்சிக்கிட்டு ஆச்சரியமுக்கு அதிகாரத்துக்கு அம்முக்குட்டி போடு மாதிரி ஆச்சரியமுக்கு அதிகாரத்துக்கு ஒரு வயசு இல்ல, வடிவேலை எவனும் சின்ன மாதிரி எவனும் சின்ன. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். மக்களை திட்டும் போது நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல, பார்த்தாலே தெரிகிறதா? திரள் நிதி பிச்சை எடுக்கும் போது இம்முறையும் எப்போதும் போல எமது மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தங்களால் இயன்ற நிதியை கொடுத்து எங்களை வலிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். இம்முறையும் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகளுக்கு இதுக்கு வெள்ளைங்களே மானம் கெட்ட அயோக்கிய பள்ளியா குழப்பத்தை கொடுத்த வழியா இதுக்கு மூத்தத்தை வாங்கி மனதில் குடிக்க வேண்டியதானே? எங்கள் பெற்றோர்கள் எங்களுடன் நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? உங்களுக்கு வந்தா ரத்தம் மர்க்கா சொல்லு. உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு சொல்லு முதலியா இழிக்கிற அவங்களுக்கு வந்தா கரெக்டா சொல்லுங்க. குச்சமே இல்ல. அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்து தக்காளி சட்னி. நல்லா சொல்லி நீங்க பத்திரிகையாளர் கூட உள்ள நீங்களே பாருங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம். ஆனா உன்னோட இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தா உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதா? இவன் வந்து அங்க இருந்து 41 பேரை சாவச்சால இந்த யம விஜய். இவன் வந்து என்ன பண்ணிருக்கான், அந்த இடத்துல நின்னு தைரியமா ஒரு ஆம்பளையா நின்னு அந்த 41 பேரையும் அவன் வந்து விசாரிச்சிருக்கணும். அத விட்டுட்டு ஒரு பேக தூக்கின்னு எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. திருச்சிக்கு ஓடியாந்துட்டானே ஏர்போர்ட்டுக்கு. இங்க வந்துட்டு வந்து பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் நான் வந்து எனக்கு மன உளர்ச்சியில் ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுன்னு சொல்றான். அதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இருக்கா? மாட்னாடா மானஸ்த. இவன் நடிக்கிறதுக்கு தான் லாக்கி. அவர் வந்து ஸ்டாலின் ஐயாவை பத்தி பேசுறாரா? இவனுக்கு மனசாட்சி இருக்கா? இவனுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அந்த இடத்துல நின்று இருந்து பேசணும், தைரியமா நிக்கணும். ஸ்டாலின் ஐயா மேல சொல்றதுக்கு இன்னும் தகுதி இருக்குது இவனுக்கு. என்ன பங்காளி வெட்டுப்புலே காலமாடு மாதிரி சீரி பாய்வியா? என்ன ஆச்சு? காலமாடு மாதிரி இருந்த என்ன கோழுப்ப அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானுங்க. என்ன முறப்பு? உங்க நல்ல நேரம். அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்க குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. டேய் அண்ணனை பத்தி சொல்லுங்கடா. நல்ல விதமா நல்ல டென்ஷனா இருக்கு. போங்க. உங்களை பத்தி விஜய் பேசி கிண்டலா ஒரு பாட்டு பாடினாரோ அதுக்கப்புறம் தான் கலவரமே ஆச்சு அப்படின்னு ஸ்ட்ராங்கா உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு விஜய் அப்படின்னு ஒரு குக்கியை போட்டிருக்காங்க அதிகாரிகள். அதுக்கு கொஞ்சம் கூட அசராம விளக்கம் கொடுத்திருக்கிறாரு செந்தில் பாலாஜி. சார், உங்ககிட்ட அவர் பேசினப்ப எடுத்த வீடியோ இருந்தா போடுங்க, நான் தெளிவா பதில் சொல்றேன், இல்லனா நான் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட வக்கீல்கிட்ட அதை போட்டு காட்ட சொல்லியிருக்கிறாரு. அவனை ஒண்ணும் தெரியாத உதவாக்காரன்னு நினைக்காத, அவன் மகா கட்டிக்காரன். கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல? எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வருவோம். இந்த கரூர் மாவட்டத்துல ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி. ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத.
உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு ஒன்னு உட்கார வச்சு பிடிச்சிருவேன். அப்படி அவ்வளவு பெரிய பாக்கறதுக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. அந்த கூட்டம் அவரை பார்க்க கூட நேரம் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை எடுத்துரைத்து சொல்வதற்கான அந்த இளைஞர்கள் ஈடுபட்டார்களா? வாட்டர் பாட்டில் வீசுறது ஓகே, தேங்காய் வீசுறது ஓகே, ஆனா காலனி வீசுவதற்கான காரணம் என்ன? நீங்க எதிர்பார்க்காதது இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது. உதவாக்கார துப்பு கட்ட பையன். அண்ணா நிறுத்துங்கண்ணா நிறுத்துங்கண்ணா, எங்களால உயிர் பழைக்க முடியல, நிறுத்துங்கண்ணா, எங்களை பாருங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் இங்க உள்ளவெல்லாம் கத்துனாரு. அண்ணா எங்களை பாருங்கண்ணா, நிப்பாட்டுங்கண்ணா, நீங்க நிப்பாட்டுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி கத்துனாரு. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். அப்படியே ஒரு ஆளு கையில கையை பிடிச்சி எந்திரிச்சு வந்துட்டோம், ஒன்னும் பண்ண முடியல. இல்ல தண்ணி தூக்கி போட்டாரு. கேட்டது அவருக்கு என்னன்னு புரியல, நடக்குதுன்னு. அவரு நாங்களும் இங்கிட்ட இருந்து வாட்டர் கேன் எம்டி கேன்ல தூக்கி அவர் மேல அடிக்க ஆரம்பிச்சாங்க, பஸ் எடுக்க சொல்லி. ஆனா அவருக்கு என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் தூக்கி போட்டாரு. கூட்டத்தை அதிகமாக்கி மனித செயின் போட்டு யாரையும் வெளியே போகாம பாத்துக்கிட்டாங்க. உனக்கு சேட்டு அதிகமாகி போச்சியா? ஏன் அப்படின்னா 63 ட்ரோன் போயிருக்கு சார். 63ல இருந்து 63 ட்ரோன். எதுக்காக 63 ட்ரோன் சார் இருக்கு சார்? இது விஜய் அவர்களுடைய கூட்டத்தை பிரமாண்டமா 63 ட்ரோன். அதுல மோதி சித்திராது. 63 ட்ரோன் ஏன் சார் பாருங்க? சினிமாக்கு அவன் படம் ஒன்று நடிக்கிறாரு. படநாயகனா ஜனநாயகனா பின்னநாயகனா ஜனநாயகன் ஏதோ சனியா, அதுக்கு கூட்ட வேண்டியது ஷூட்டிங் சார். இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் விடக்கூடாதுன்னு இந்த காலத்துல படிச்சவியாவே பொறுக்கியாவேன்னு தெரிய மாட்டேங்குது. இதுவரை எந்த அரசியல் கூட்டத்திலும் எந்த அரசியல் தலைவரும் பயன்படுத்தாத திரைப்பட படப்பிடிப்புகளில் மட்டுமே பயன்படுத்தப்படும் கேமராக்கள் அங்கு பயன்படுத்தப்பட்டது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாங்கெல்லாம் மரதக்காரங்கடா, எங்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க முதல்ல மடப்பயல. என்ன பண்ணாங்களா சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சமத்துவத்துக்காக பெண்கள் பொருளாதார சுமையின்றி சிறகடிக்கணும் விடியல் பயணம், உரிமை தொகை, தோழி விடுதி, புதுமை பெண், மகளிர் சுய உதவிக்குழு கடன் ரத்து, பேறுகால விடுப்பு 9ல இருந்து 12 மாசம் ஆக்குனது, தமிழ்நாடு ஹவுசிங் போல இனி குடும்ப தலைவிகள் பேர்ல தான் வீடுன்னு கொண்டு வந்தது, கல்விதான் நம்ம ஆயுதம்னு காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன் திட்டம், பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம், கொரோனா காலத்திலும் கல்வி தரப்படக்கூடாதுன்னு இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம், ஒடுக்கப்பட்டவர்களோட சுயமரியாதையை காக்கும் விதமா காலனிங்கிற சொல்ல பயன்படுத்தவே கூடாதுன்னு சொன்னது, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாடு திட்டம், முன்னேற்றத்திற்கு துணையா இருக்கணும்னு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களோட உரிமைகள் நிலைநாட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல் இல்லாம பிரதிநிதித்துவம், திருநங்கைகளின் நலன் காக்க அவங்களுக்கும் விடியல் பயணம், 40 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு ஓய்வூதிய உயர்வு, ஊர்காவல் படையில் திருநங்கைகளின் சேர்க்கை, நம்ம தொப்புள்குடி உறவுகள் இலங்கை தமிழர்களுக்காக அகதிகள் முகாம்னு இருந்ததை மறுவாழ்வு முகாம்னு மாத்தி அவங்களுக்கு கொடுத்த பல்வேறு நலத்திட்டங்கள், மக்களோட உணர்வுக்கும் அவங்களோட உரிமைக்கும் என்னைக்கும் துணையா நின்று மொழி திணிப்பு, கலாச்சார திணிப்பு, என்இபி, நீட்டுன்னு எப்போதும் நமக்காக குரல் கொடுக்கிறது. இவன் தான் உள்ள போகணும், இவன் போக கூடாதுங்கிறதெல்லாம் உடைச்சி அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர்கள் ஆக்குனது, அதிலும் குறிப்பா ஒரு பெண்ண. இப்படி எல்லா தரப்பு மக்களையும் அரவணைச்சு முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்வதுதான் சமூக நீதி. தமிழ்நாட்டில் நடக்கிற திராவிட மாடல் அரசு தான் சோசியல் ஜஸ்டிஸோட லைவ் எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஒரு நாள்ல நடக்கல, ஆனா ஒரு நாளால தான் நடந்துச்சு. அதுதான் தமிழ்நாட்டின் நம்பிக்கையின் நாள், மே 7, 2021. இது வெறும் தேதி அல்ல, புதிய தமிழ்நாட்டின் புரட்சி அத்தியாயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.